ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ഇന്ന് ചില പുതിയ മുഖങ്ങളോടൊത്ത് കർത്താവിനെ ആരാധിപ്പാൻ ഒരു സാവകാശം ലഭിച്ചതിൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. இன்றைக்கும் சில புதிய முகங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் பாராட்டி சொல்கிறேன். തുടർന്ന് ദൈവവചനത്തിൽ നിന്ന് സംസാരിപ്പാനായിട്ടുള്ള ഒരു സാവകാശവും എനിക്ക് ലഭിച്ചതിനായിട്ട് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. தொடர்ந்து தேவனுடைய வசனத்திலிருந்து பேசுவதற்கு ஏதுவான இந்த வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்தமைக்கும் நான் மிகுந்த சந்தோஷமுடையவனாக இருக்கிறேன். നമുക്കെല്ലാവർക്കും വളരെ പരിചയമുള്ള രണ്ട് പദങ്ങളാണ് സ്വർഗം, നരകം എന്നുള്ളത്. நம் எல்லாருக்கும் மிகுந்த அறிமுகமாக இருக்கக்கூடிய இரண்டு பதப்பிரயோகங்கள் தான் பரலோகம், நரகம் என்பதாகும். ഇത് സാമാന്യമായിട്ട് എല്ലാ ആൾക്കാരും വിശ്വസിക്കുന്ന ഒരു കാര്യവുമാണ്. பொதுவாக இது எல்லாருமே நாம் விசுவாசிக்கின்ற நம்புகின்ற ஒரு விஷயமாகும். എന്നാൽ ക്രിസ്ത്യാനികളായിട്ടുള്ളവർക്ക് ഈ സ്വർഗവും നരകവും ഉണ്ട് എന്നുള്ളത് തീർച്ചയായിട്ടും വിശ്വസിക്കുന്നവരാണ്. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் இந்த பரலோகம், நரகம் உண்டு என்பதை குறித்து உண்மையாகவே நாம் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். എന്നാൽ ക്രിസ്ത്യാനികളിൽ എന്ന് പേരുള്ളവരിൽ ചിലർ സ്വർഗത്തിലേക്ക് എങ്ങനെ പോകണം എന്നുള്ളതിനെ കുറിച്ച് വലിയ ஞானமில்லாதவராയിട്ടുണ്ട്. ஆனால் கிறிஸ்தவர்களிலும் கூட அநேகருக்கு இந்த பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இருந்த பொழுதும் அதில் எப்படியாக எங்கே எப்படி செல்ல வேண்டும் என்பதை குறித்திருக்கின்ற தெளிவான வழி தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். ഞാൻ ഈ വിഷയം പ്രിപ്പയർ ചെയ്യുമ്പോൾ ഡിക്ഷണറിയിൽ അതിൻ്റെ മീനിങ് നോക്കുന്നത് അതൊരു പതിവുണ്ട് എനിക്ക്. நான் பொதுவாக நான் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்றால், பொதுவாக ஒரு செய்தி நான் செய்யும் பொழுது, அதனை தயார் செய்யும் பொழுது அதை குறித்து அகராதியில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை குறித்து நான் பார்ப்பது வழக்கம். ഹെവൻ എന്നുള്ളതിന് 3 അർത്ഥങ്ങളാണ് മെയിനായിട്ട് ഡിക്ഷണറി കൊടുത്തിരിക്കുന്നത്. ஹெவன் என்ற வார்த்தைக்கு பொதுவாக 3 அர்த்தங்களை அகராதியிலே கொடுத்திருக்கிறார்கள். ഒന്ന്, സാധാരണയായി മനുഷ്യൻ മുകളിലോട്ട് നോക്കി കാണുന്ന ആ പ്രതലത്തെ സ്വർഗം എന്ന് പറയാറുണ്ട്, அதனை ஆகாசம் എന്ന് പറയാറുണ്ട്. முதல் அர்த்தமாக அவர்கள் சொல்வது, நாம் மனுஷன் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது மேலே பார்க்கக்கூடிய ஆகாயத்தை அவர்கள் பரலோகம் என்று குறிப்பிடுகிறார்கள். ഡിക്ഷണറി തന്നെ അടുത്ത് കൊടുത്തിരിക്കുന്ന അർത്ഥം ക്രിസ്ത്യാനികളെ സംബന്ധിച്ചിടത്തോളം അത് ദൈവത്തിന്റെ വാസസ്ഥലവും അതുപോലെ മരിച്ചവരുടെ ആത്മാക്കൾ ചെന്നെത്തുന്ന സ്ഥലവും എന്നാണ് അതിൽ എഴുതിയിരിക്കുന്നത്. அதிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரமாக இந்த பரலோகம் என்று சொல்வது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அதனை விசுவாசிப்பவர்கள் சென்று சேரக்கூடிய இடம் என்றும் அங்கே குறிப்பிடுகிறார்கள். മൂന്നാമതൊരു അർത്ഥം കൊടുത്തിരിക്കുന്നത് മറ്റ് ജാതി മതസ്ഥർക്ക് സ്വർഗം എന്ന് പറയുന്നത് ഇറ്റ്സ് എ പ്ലേസ് ഓഫ് ബ്ലിസ്, ആനന്ദത്തിന്റെ ഒരു സ്ഥലമായിട്ട് ഇരിക്കുന്നു. மூன்றாவதாக அவர்கள் கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்னவென்றால், மற்ற சமயத்தை சேர்ந்திருக்கின்ற நம்பிக்கையை சேர்ந்திருக்கின்ற மக்களை பொறுத்தமட்டிலே இந்த பரலோகம் என்று சொல்வது பேரின்பம் நிறைந்திருக்கின்ற இடம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். വിശ്വാസികളായ നമുക്ക് സ്വർഗത്തെക്കുറിച്ച് പല കാര്യങ്ങളും തിരുവചനത്തിൽ നിന്ന് പഠിക്കാനായിട്ട് കഴിയും. விசுவாசிகளாக இருக்கின்ற நமக்கு இந்த பரலோகத்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். എന്നാൽ പല വിഷയങ്ങളും നമ്മൾ തിരഞ്ഞു കണ്ടുപിടിക്കാനായിട്ട് ഉത്സാഹിക്കാറില്ല. ஆனால் அநேக விஷயங்கள் நாம் தேடி கண்டறிந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் நமக்கு எழும்புவதில்லை. തിരുവചനം നമ്മുടെ കയ്യിലുള്ള ഈ വചനം ബൈബിൾ നമ്മുടെ കയ്യിലുള്ളതാണ് വിശ്വാസികൾക്കുള്ള ഒരു ബലം. நம்முடைய கருத்துல இருக்கக்கூடிய இந்த வேதம் அல்லது அந்த பரிசுத்த வேதம் தான் விசுவாசிகளுக்கு ஒரு பலனாக இருக்கின்றது. ഈ ബൈബിളിൽ മരണാനന്തര ജീവിതത്തെക്കുറിച്ചും സ്വർഗ നരകങ്ങളെക്കുറിച്ചും വളരെ വ്യക്തമായി തന്നെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. இந்த வேதாகமத்திலே பரலோகம், நரகம் என்பதை குறித்தும் மரணத்துக்கு பின் உள்ள ஒரு வாழ்க்கையை குறித்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. എന്നാൽ നമ്മൾ എത്ര തന്നെ സെർച്ച് ചെയ്താലും നമ്മുടെ അറിവിന് ഒരു പരിമിതി ഉണ്ടാവും. நாம் எவ்வளவுதான் அதனை குறித்து தேடி பார்த்து ஆராய்ந்து பார்த்தாலும் நம்முடைய அறிவிற்கு என்று ஒரு எல்லை ஒன்று உண்டு. തിരുവചനത്തിൽ പറയുന്നുണ്ടല്ലോ, ഒരു മനുഷ്യന്റെ ഹൃദയത്തിൽ തോന്നിക്കാത്ത രീതിയിലുള്ള കാര്യങ്ങൾ, ശ്രേഷ്ഠ കാര്യങ്ങൾ സ്വർഗത്തിൽ നമുക്ക് കാണുവാനും ആസ്വദിക്കാനും കഴിയും. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, மனுஷனுடைய எண்ணத்திற்கும் தோன்றியிராது இருக்கக்கூடியவைகள் கர்த்தர் தமக்கென்று ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ക്രിസ്ത്യാനികൾ ആണ്, വിശ്വാസികൾ ആണ് എന്നിവരിലും നമ്മളിൽ വരുന്ന ചില ചോദ്യങ്ങൾ ഉണ്ടാകും. கிறிஸ்தவர்கள் தான் விசுவாசிகளாக இருந்த போதும் கூட நமக்கும் கூட சில கேள்விகள் நம்முடைய மனதிலே எழத் தோன்றும். എന്താണ് സ്വർഗം? பரலோகம் என்றால் என்ன? സ്വർഗം എവിടെയാണ്? பரலோகம் எங்கே இருக்கின்றது? ഈ സ്വർഗത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്നത് എങ്ങനെയാണ്? இந்த பரலோகத்திலே எப்படியாய் பிரவேசிப்பது? ആർക്കൊക്കെ പ്രവേശിക്കാൻ കഴിയും? யாரெல்லாம் இதிலே பிரவேசிக்க முடியும்? എപ്പോഴായിരിക്കും അവിടുത്തെ വാതിൽ തുറന്നു കിട്ടുക? எப்பொழுது அந்த வாசல் திறந்து கிடைக்கப்பெறும்? നമുക്ക് ഈ ചോദ്യങ്ങൾക്ക് ഉത്തരങ്ങളൊക്കെ തിരുവചനത്തിലുണ്ട്. ഡയറക്റ്റ് ആയിട്ട് ഡേറ്റ് പറഞ്ഞൊന്നും അല്ല
തിരുവചനത്തിൽ അത് പറഞ്ഞിരിക്കുന്നത്. இதற்கெல்லாம் பதிலானது வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் சரியான குறிப்பிட்ட ஒரு நாள் இந்த நாளில் எல்லாம் இன்று எழுதப்படவில்லை. ഉദാഹരണത്തിന് കർത്താവായ യേശുക്രിസ്തു രണ്ടാമത് വരുമെന്നുള്ളത് നാം പൂർണ്ണമായിട്ടും വിശ്വസിക്കുന്നു. വചനത്തിൽ തന്നെ തെളിവുകളുണ്ട്. എങ്കിലും എപ്പോൾ എന്നുള്ളത് നമുക്ക് വ്യക്തമല്ല. உதாரணமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்று வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் எப்பொழுது என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளோ ஒரு கிழமையோ எழுதப்படவில்லை. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നുണ്ട്, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், മൂന്നാം സ്വർഗം വരെ ഒരു ദർശനത്തിൽ പോയിട്ട് വന്നെന്ന്. மூன்றாம் பரலோகம் வரைக்குமாக நான் மூன்றாவது வானம் வரைக்குமாக நான் எடுக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். தரிசனத்தில் எடுக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். അങ്ങനെ പറയുമ്പോൾ തീർച്ചയായിട്ടും ഒന്നും രണ്ടും സ്വർഗം കൂടെ കാണുമല്ലോ. அப்படியானால் ஒன்றும் இரண்டு என்பது நிச்சயமாக இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது அல்லவா? ഞാൻ ഇപ്പോൾ പറഞ്ഞതുപോലെ കൃത്യമായിട്ട് ഒന്നാം സ്വർഗം ഇന്നതെന്നും രണ്ടാം സ്വർഗം ഇന്നതെന്നും തിരുവചനത്തിൽ പ്രത്യേകമായിട്ട് പറയുന്നില്ല. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் வானம் எதுவென்றும் இரண்டாவது வானம் எதுவென்று சொல்லி வேத புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிட்டு எழுதப்படவில்லை. എന്നാൽ ചില അറിവുകളൊക്കെ സമ്പാദിച്ചത് മറ്റുള്ളവരുടെ പ്രസ്താവനകളൊക്കെ വായിച്ചോ അല്ലെങ്കിൽ സയൻസിന്റെ ബേസിസിലോ ഒക്കെയാണ് പല കാര്യങ്ങളും നാം അറിയുന്നത്. കൂടാതെ അത് തിരുവചനത്തിലും സൂചിപ്പിക്കുന്നുണ്ട്. இங்கே வேத புத்தகத்திலே சில விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்த போதும் கூட நாம் அதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் மூலமாகவோ ஆராய்ச்சி மூலமாகவோ கண்டறிகின்ற சில விஷயங்களையும் ஒப்பிட்டு நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ഉദാഹരണമായിട്ട് ഒന്നാം സ്വർഗം, முதல் வானம் என்று சொல்வது, നമ്മൾ മുകളിലോട്ട് നോക്കിയാൽ കാണുന്ന ആകാശം, நாம் மேலே பார்க்கும் பொழுது நமக்கென்று நம்முடைய கண்களிலே படக்கூடிய ஆகாயம், ஆகாய விரிவு. അതല്ല എങ്കിൽ പറവകൾ പറക്കുകയും എയ്റോപ്ലെയിൻ ഒക്കെ പോവുകയും ചെയ്യുന്ന ആ ഒരു പ്രതലം, അതിനെ ഒന്നാം സ്വർഗം എന്ന് പറയാം. அல்லது இந்த பறவைகள் பறக்கக்கூடிய விமானம் எல்லாம் பறக்கக்கூடிய அளவு வரைக்குமாக இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வானத்தை தான் முதல் வானம் ஆகாய விரிவு என்று சொல்லப்படுகிறது. കർത്താവ് യേശുക്രിസ്തു ലോകത്തിലായിരുന്നപ്പോൾ ഒരുവൻ തന്നെ പിന്തുടരാൻ ചെന്നപ്പോൾ പറയുന്നുണ്ട്, കുറുനരികൾക്ക് കുഴിയും ആകാശത്തിലെ പറവകൾക്ക് കൂടുമുണ്ട്, മനുഷ്യപുത്രൻ തലയായിപ്പാൻ സ്ഥലമില്ല എന്ന് പറയുന്നുണ്ട്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்திருந்த நேரத்திலே ஒரு முறை அவர் சொல்லும் பொழுது அங்கே நரிகளுக்கு குழிகள் உண்டு, அங்கே பறவைகளுக்கு ஆகாயத்துல கூடு உண்டு என்று சொல்கிறார். മത്തായി 8:20 വായിക്കുന്നില്ല. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அதை குறித்து வாசிக்கின்றோம். തുടർന്ന് മത്തായിയുടെ സുവിശേഷം 24-ാം അധ്യായം 30-ാം വാക്യത്തില് കർത്താവ് യേശുക്രിസ്തുവിന്റെ രണ്ടാം വരവിനെ കുറിച്ച് പറയുമ്പോൾ അവിടെ ആകാശത്തിലുള്ള മേഘങ്ങളെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்படும் பொழுது அங்கே வானத்தில் காணப்படும் என்று, அடையாளம் வானத்திலே காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. ആകാശത്തിലെ മേഘങ്ങളിന്മേൽ മഹാശക്തിയോടും തേജസ്സോടും കൂടെ വരുന്നത് കാണും. மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகலரும் கண்டு புலம்புவார்கள் என்று ഈ சொல்லப்படுகிறது. രണ്ട് സംഭവങ്ങളും നമ്മൾ നേരിൽ കാണുന്നവയാണ്. இந்த இரண்டு சம்பவங்களுமே நாம் நேரிட்டு நாம் கண்களினூடாக பார்க்கக்கூடியவைகள். അതായത് പറവകൾ പറക്കുന്നത്, പ്ലെയിൻ പോകുന്നത്, ഇനിയും കർത്താവായ യേശുക്രിസ്തു വരുമ്പോൾ നേരിട്ട് കാണുന്നത്, ഇതൊക്കെ നേരിട്ട് കാണാൻ പറ്റുന്ന ഒരു സംഭവമാണ്. பறவைகள் பறப்பது, விமானம் பறக்கின்றது போன்ற இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைகள் எல்லாமே நம்முடைய கண்களினாலே நாம் நேரிட்டு பார்க்கக்கூடியவைகளாக இருக்கின்றது. ഇത് ഒന്നാം സ്വർഗമാണെങ്കിൽ ഇതിനും മുകളിലാണ് രണ്ടാം സ്വർഗം. இது முதல் வானம் என்று சொல்வோம் என்றால் இதற்கு மேல் இருப்பதுதான் இரண்டாவது வானம் என்பதாகும். ദൈവം സൃഷ്ടി നടത്തിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ആകാശത്തിൽ വെളിച്ചങ്ങൾക്ക് വേണ്ടിയും തുടർന്ന് കാലം, ദിവസം, സംവത്സരം എന്നിവ നിശ്ചയിക്കുന്നതിനും വേണ്ടി ചില ഗ്രഹങ്ങളെയൊക്കെ സൃഷ്ടിച്ചാക്കി എന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട്. தேவன் சிருஷ்டித்திருந்த நேரத்திலே அங்கே ஆகாயத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில கிரகங்களையும் சில பூகோள அமைப்பையும் கர்த்தர் தாமே அவ்விடத்திலே வைத்து உண்டாக்கினார். ഇതിൽ ചിലതൊക്കെ നമുക്ക് കാണാം, ചിലത് കാണില്ല. സർട്ടൻ പ്ലാനറ്റ്സ് ലൈക്ക് സൺ, മൂൺ, സ്റ്റാർസ് നമുക്ക് വിസിബിൾ ആണ്, ബട്ട് other planets are not visible for us. இவைகளிலே பார்க்கக்கூடியவைகளிலே சில கிரகங்களை நம்முடைய கண்களினாலே பார்க்க முடியும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை நம்முடைய கண்களிலே இங்கிருந்து பார்க்க முடியும். 2 പത്രോസ് 3:10 ലേഖകൻ എഴുതിയിരിക്കുന്നത്, കർത്താവിന്റെ ദിവസം കള്ളനെ പോലെ വരും, അന്ന് ആകാശം കൊടും മുഴക്കത്തോടെ ഒഴിഞ്ഞു പോകും. இங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பேதுரு எழுதும் பொழுது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் என்கிறார். ഇത് രണ്ടാം സ്വർഗത്തിലുള്ള ആ ഒരു മേഘം അല്ലെങ്കിൽ വാനത്തെ കുറിച്ചാണ് അത് പറഞ്ഞിരിക്കുന്നത്. இது இரண்டாவது வானத்தை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கின்றவைகளாகும். ഇനി മൂന്നാം സ്വർഗത്തെ കുറിച്ച് അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറഞ്ഞിരിക്കുന്നത്, അവിടെ എത്തി വന്നു,
ദർശനത്തിലാണെന്ന് മാത്രം. இதற்கு மேல் இருக்கக்கூடிய மூன்றாவது வானத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அங்கே நான் சென்றேன், தரிசனம் கண்டேன் என்பது மட்டுமே சொல்லப்படுகின்றது. തിരുവചനത്തില് പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും ഒക്കെയും അതിനെക്കുറിച്ചുള്ള റെഫറൻസസ് ഉണ്ട്. பழைய பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வசனங்கள் உண்டு. യെശയ്യാ പ്രവചനം 57:15 ഉന്നതനും ഉയർന്നിരിക്കുന്നവനും പരിശുദ്ധൻ എന്ന നാമമുള്ളവനുമെ കുറിച്ച് പറയുന്നു. അതായത് ദൈവത്തെ കുറിച്ച് പറയുന്നു. தேவனை குறித்து ஏசாயா சொல்லும் பொழுது ஏசாயா 57 அதிகாரம் 15வது வசனத்திலே நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகியவர் என்று சொல்லப்படுகிறது. അത് ദൈവത്തിന്റെ വാസസ്ഥലം, அது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கின்றது. യെശയ്യാ പ്രവചനത്തിൽ തന്നെ 63:15 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. ஏசாயா 63 அதிகாரம் 15வது வசனத்திலே അത് വായിക്കുന്നതിന് മുമ്പ് അതിന്റെ പശ്ചാത്തലം കൂടെ ഒന്ന് സൂചിപ്പിക്കട്ടെ. ഇസ്രായേൽ മക്കൾ വഴിതെറ്റിപ്പോയി, ദൈവം അവരെ ശിക്ഷിച്ചു, വീണ്ടും അവർ മടങ്ങി വന്നു, പിന്നെയും തെറ്റിലേക്ക് പോയപ്പോൾ അവര് ദൈവത്തോട് അപേക്ഷിക്കുന്ന ഒരു അപേക്ഷയാണ് അവിടെ കാണുന്നത്. இதனுடைய வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்பதாக அதனுடைய பின்னணி நான் சற்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக போகி பின்பதாக சிறைவாசத்திலே சென்று மறுபடியும் திரும்பி வந்து கீழ்ப்படியாமல் சென்ற பொழுது எழுதப்பட்ட வசனம்தான் இது. എങ്ങനെയാണ് ആ വാചകം? സ്വർഗത്തിൽ നിന്ന് വിശുദ്ധിയും മഹത്വമുള്ള നിന്റെ വാസസ്ഥലത്തു നിന്ന് കടാക്ഷിക്കണമേ. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். സ്വർഗം പരിശുദ്ധവും ദൈവത്തിന്റെ മഹത്വവും നിറഞ്ഞാണെന്നുള്ള സൂചന അവിടെ കിട്ടുന്നുണ്ട്. இங்கே இருந்து பரலோகம், பரிசுத்தம், வாசஸ்தலம் என்ற அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. വേറൊരു റെഫറൻസ് സങ്കീർത്തനം 33:13-14 വാക്യങ്ങളിൽ അവൻ തന്റെ വാസസ്ഥലത്ത് നിന്ന് സർവ്വ ഭൂവാസികളെയും നോക്കുന്നു എന്ന് വായിക്കുന്നു. வேறொரு வசனத்திலே 33ஆம் சங்கீதம் 13-14 கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ഇപ്പോൾ ഒരു ചോദ്യം വരും, ദൈവം ഓംനി പ്രസന്റ് സർവ്വവ്യാപി ആയിരിക്കുന്ന സ്ഥിതിക്ക് ഈ ദൈവ സ്വർഗത്തിൽ തന്നെയാണോ ഇരിക്കുന്നതെന്ന് ഒരു ചോദ്യം വരാം. அப்படியானால் நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு கேள்வி எழும்பும். கர்த்தர் சர்வ வியாபியாக இருக்கின்றாரே, அப்படியானால் அவர் பரலோகத்திலே வாசமாய் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழும்பும். അപ്പോൾ ഒരു റെഫറൻസ് നമുക്ക് കിട്ടുന്നത് ശലോമോൻ ദൈവത്തിന്റെ കൽപ്പന അനുസരിച്ചിട്ട് ദൈവത്തിനു വേണ്ടി ഒരു ആലയം പണിയാൻ തീരുമാനിക്കുന്നു. சாலமோன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார். പക്ഷേ തന്നെത്താനെ പറയുന്നുണ്ട്, ഈ ആലയത്തിൽ, ഈ ഭൂമിയിലുള്ള ഈ ആലയത്തിൽ ദൈവത്തിന് ഇരിക്കാനാകുമോ എന്ന് ഒരു ചോദ്യം ചോദിക്കുന്നുണ്ട്. அதை கட்டி தீர்த்த பின்பதாக இந்த ஆலயத்திலே தேவன் வாசமாய் இருப்பாரோ என்று அவர் கேட்கிறார். പക്ഷെ ശലോമോൻ തന്നെ ഉടനെ മറുപടി പറയുന്നുണ്ട്, ഭൂമിയിലും സ്വർഗത്തിലും സ്വർഗാദി സ്വർഗങ്ങളിലും അടക്കുവാനാകുമോ? ആകെ ഇല്ലല്ലോ എന്ന് പറയുന്നു. அதற்கு மறுமொழியாக சாலமோன் தாமே பதிலை சொல்கின்ற விதத்திலே அங்கே பூமியிலும் அதே போல வானங்களிலும் வானாதி வானங்களிலும் கொல்லாதவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் என்று பதில் சொல்கிறார். റെഫറൻസ് പറയുന്നത് ആരെങ്കിലും നോട്ട് ചെയ്യുന്നെങ്കിൽ അവർക്ക് എളുപ്പമായിരിക്കട്ടെ എന്ന് വിചാരിച്ചാണ്. 1 രാജാക്കന്മാർ 8:27. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அதனுடைய வசனம் இருக்கின்றது. തുടർന്ന് നാം ന്യൂ ടെസ്റ്റ്മെന്റിലേക്ക് വരുമ്പോൾ അവിടെയും ഈ സ്വർഗസ്ഥനായ ദൈവത്തെക്കുറിച്ച് പല പ്രാവശ്യം വായിക്കുന്നുണ്ട്. தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது இந்த பரலோகத்தின் தேவனை குறித்திருக்கின்ற அநேக வேத குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ശിഷ്യന്മാരെ പ്രാർത്ഥന പഠിപ്പിച്ചപ്പോൾ പറയുന്നുണ്ട്, സ്വർഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ എന്ന്. எங்க சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். പിന്നീട് ഒരു സന്ദർഭത്തിൽ കർത്താവ് പറയുന്നുണ്ട്, സ്വർഗസ്ഥനായ നിങ്ങളുടെ പിതാവേ എന്ന് ശിഷ്യന്മാരോട് പറയുകയാണ്. பின்பதாக சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவே என்று அவர் சொல்கிறார். വേറൊരു സന്ദർഭത്തില് ഈ നിക്ഷേപങ്ങൾ സ്വരൂപിക്കുന്ന കാര്യം പറയുമ്പോൾ കർത്താവ് പറയുന്നുണ്ട്, നിങ്ങൾ സ്വർഗത്തിൽ നിക്ഷേപം സ്വരൂപിക്കുന്നവരാകണം എന്ന് പറയുന്നുണ്ട്. பின்பதாக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கின்ற விஷயத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது நீங்கள் பரலோகத்திலே உங்களுக்கான பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று கற்றுத்தந்தார். പിന്നെ ദൈവം ഈ മനുഷ്യർ വിശുദ്ധീകരിക്കപ്പെടേണ്ടവരാണെന്നുള്ള സ്വർഗത്തിന് അവകാശികളാകണമെന്നാണ് തന്റെ ആഗ്രഹമെന്നും ന്യൂ ടെസ്റ്റമെന്റിൽ പറയുന്നുണ്ട്. அதே போல புதிய ஏற்பாட்டிலே மனுஷர் அனைவரும் பரலோகத்தினுடைய உடன் பங்காளிகளாக மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தர் விரும்புகிறதாக எழுதியிருக்கின்றார். ഒരു വാക്യം വായിക്കാം. മത്തായിയുടെ സുവിശേഷം 7:21. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். സ്വർഗസ്ഥനായ എന്റെ പിതാവിന്റെ ഇഷ്ടം ചെയ്യുന്നവൻ സ്വർഗത്തിൽ കടക്കും. பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். അപ്പോ സ്വർഗത്തിൽ കടക്കണമെങ്കിൽ
കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കണം. നമ്മൾക്ക് മനസ്സിലാകുന്ന ഭാഷയിൽ പറഞ്ഞാൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു വിശ്വസിക്കണം, അല്ലെങ്കിൽ രക്ഷിക്കപ്പെടണം, അല്ലെങ്കിൽ വീണ്ടെടുക്കപ്പെടണം എന്നുള്ളതാണ്. அப்படியானால் ஒரு மனுஷன் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாஷையில் எளிதாக சொல்ல வேண்டுமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നത് യേശു ക്രിസ്തുവാണ്. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ആ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്ന അപ്പം എന്ന് തിരുവനന്തപുരത്ത് പറയുന്നുണ്ട്. வேதத்திலே சொல்லும் பொழுது அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. അതായത് യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6:33 അതുപോലെ 6:41-50 വാക്യങ്ങളിലും അതുണ്ട്. யோவான் சுவிசேஷம் 6:33 41 மற்றும் 50வது வசனத்திலே இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ഞാൻ സ്വർഗത്തിൽ നിന്നും ഇറങ്ങി വന്ന അപ്പം എന്ന് കർത്താവ് തന്നെ പറയുന്നു. நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று அவர் தாமே சொல்கிறார். ഇതൊക്കെയാണെങ്കിലും, ഇത്രയൊക്കെ പറഞ്ഞെങ്കിലും സ്വർഗത്തിന്റെ യഥാർത്ഥ സ്ഥാനമോ വലിപ്പമോ അതിന്റെ അളവുകളോ ഒന്നും നമുക്ക് ശരിയായിട്ട് അറിവില്ല. இதெல்லாம் இவ்வளவு விவரங்களாக சொல்லப்பட்டிருந்த போதும் கூட பரலோகமானது எப்படிப்பட்டது, அதனுடைய அளவுகள் என்ன, அதில் இருப்பவைகள் என்ன என்பதை குறித்திருக்கின்ற விவரங்கள் சொல்லப்படவில்லை. അപ്പോസ്തലനായ പൗലോസ് 1 കൊരിന്ത്യർ 15:50 പറയുന്നുണ്ട്, മാംസ രക്തങ്ങൾക്ക് സ്വർഗരാജ്യം അവകാശമാക്കുവാൻ കഴിയുകയില്ല. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15வது வசனத்தினுடைய 50வது வசனத்திலே சொல்லும் பொழுது, இங்க தேவனுடைய ராஜ்யத்தை மாம்சமும் ரத்தமும் சுதந்திரிக்க மாட்டாது என்கிறார். അപ്പൊ നമ്മളുടെ ഇപ്പോഴത്തെ ശരീരം, മാംസ രക്തങ്ങളോടുകൂടിയ ഇപ്പോഴത്തെ ശരീരം ഈ ലോകത്തിൽ ജീവിക്കാൻ വേണ്ടി സൃഷ്ടിക്കപ്പെട്ടവയാണ്. அப்படியானால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சரீரமானது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த பூமியிலே வாழும்படியாய் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. അപ്പോൾ എങ്ങനെയുള്ള ശരീരത്തോടു കൂടിയാണ് സ്വർഗത്തിലേക്ക് പോകേണ്ടത്? அப்படியானால் எப்படிப்பட்ட சரீரத்தோட பரலோகம் சென்றடைய வேண்டும்? രൂപാന്തരപ്പെട്ട ശരീരം, மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோட. ഈ രൂപാന്തരം എപ്പോൾ സംഭവിക്കും? இந்த மறுரூபமானது எப்பொழுது சம்பவிக்கும்? നാം വളരെ വ്യക്തമായിട്ട് കർത്താവിന്റെ വരവിൻ അഥവാ റാപ്ചറിന്റെ സമയത്ത് സംഭവിക്കുന്ന കാര്യങ്ങളെ കുറിച്ച് പല പ്രാവശ്യം നാം ഇവിടെ പ്രസംഗിച്ചു, അല്ലാതെയും അറിയുന്ന വിഷയമാണ്. கடந்த முறை அடியன் பிரசங்கித்த பொழுது கர்த்தருடைய வருகை குறித்தும் ராப்சர் சபை எடுக்கப்படுதலை குறித்தும் அங்கே சொன்னோம். அதை பற்றியும் நாம் அறிந்திருக்கின்றோம். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ സഭയ്ക്ക് വേണ്ടി വരുന്ന സമയത്ത് നമ്മൾ മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേറ്റ് രൂപാന്തരം പ്രാപിച്ചു പോകും. അതോടൊപ്പം ജീവനോടെ ശേഷിക്കുന്നവർ നമ്മൾ രൂപാന്തരം പ്രാപിക്കും, എടുക്കപ്പെടും എന്ന് നാം വായിക്കുന്നു, നമ്മളത് விசுவசிക്കുന്നു. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சபைக்கென்று அவர் வரும்பொழுது மரித்தவர்கள் முதலாவதாக உயிர்த்தெழுந்திருப்பார்கள், பின்பதாக உயிரோடு இருக்கும் நாம் எல்லாரும் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரை நாம் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வாசிக்கின்றோம். സ്വർഗത്തെ പറ്റി ഒരു ഏകദേശ രൂപം കിട്ടിയെന്ന് വിചാരിക്കുന്നു. இந்த பரலோகத்தை பற்றி இருக்கின்ற ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமான அர்த்தம் நமக்கு கிடைக்கப்பெற்றது என்று தான் நம்புகின்றேன். എന്നാൽ ഈ സ്വർഗത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ നാം അർഹരാണോ എന്ന് നമ്മെ തന്നെ ഒന്ന് ചോദ്യം ചെയ്യാം. ஆனால் இந்த பரலோகத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு நாம் தகுதி பெற்றவர்களா என்பதை குறித்து நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். ഇവിടെ ഇരിക്കുന്ന മജോറിറ്റി ആൾക്കാരും വിശ്വാസികളും അതിന് യോഗ്യരായിട്ടുള്ളവരാണ്, അതിനുവേണ്ടി കാത്തിരിക്കുന്നവരാണ് എന്ന് ഞാൻ പൂർണ്ണമായിട്ടും വിശ്വസിക്കുന്നു. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கர்த்தருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலைமையிலும் அதே போல அதற்கு பிரவேசிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் என்றுதான் நம்புகின்றேன். ഏതെങ്കിലും കാരണവശാൽ ആരെങ്കിലും ആ സന്തോഷത്തിലേക്ക്, ആ വീണ്ടെടുപ്പിന്റെ അനുഭവത്തിലേക്ക് വന്നിട്ടില്ല എങ്കിൽ ഇപ്പോഴും അതിന് സാവകാശം ഉണ്ട് എന്ന് ഞാൻ ഓർപ്പിക്കുന്നു. ஏதாவது காரணத்து நிமித்தமாக அந்த சந்தோஷத்திற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட அனுபவத்திற்குள் வராதிருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இருப்பீர்கள் என்றால் இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்கிறேன். അതിന് വലിയ കാത്തിരിപ്പൊന്നും ആവശ്യമില്ല. அதற்கு மிகப்பெரிய ஒரு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ഞാൻ ആ കാത്തിരിപ്പ് എന്നുള്ള വാക്ക് ഉപയോഗിച്ചതിന് ഒരു കാരണമുണ്ട്. நான் காத்திருப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. കഴിഞ്ഞ ദിവസം ഒരാൾ പറഞ്ഞു, അമേരിക്കൻ വിസയ്ക്ക് അപേക്ഷിച്ചിട്ടുണ്ട്, പക്ഷെങ്കിൽ ഒരു വർഷം കാത്തിരുന്നെങ്കിൽ എന്നെ ഇന്റർവ്യൂവിന് വിളിക്കുകയുള്ളൂ എന്ന് പറഞ്ഞു. சில நாட்கள் முன்பதாக ஒரு நபர் என்னிடத்திலே, நான் அமெரிக்க தேசத்திற்கு செல்வதற்கான விசா நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் சில நாட்கள் அல்லது ஒரு வருஷமாவது நான் காத்திருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த விசா கிடைக்கப்பெறும் என்று சொன்னார்கள். വിസ കിട്ടുന്നില്ലെങ്കിൽ പോകാൻ പറ്റില്ല. விசா கிடைக்கப்பெறலைன்னா போக முடியாது. എന്നാൽ ഇവിടെ രക്ഷയെക്കുറിച്ചും സ്വർഗത്തിലുള്ള പ്രവേശനത്തെക്കുറിച്ചും പറയുമ്പോൾ ഇതുപോലെ ഒരു വെയിറ്റിംഗും ആവശ്യമില്ല. ஆனால் இங்கே ரட்சிப்பை குறித்தும் பரலோகத்திற்குள் செல்லக்கூடிய பிரவேசத்தை குறித்தும் சொல்லப்படும் பொழுது அதற்காக எவ்விதத்திலும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. It happens instantly. அது உடனடியாக அது நடைபெறும். ഏത് നിമിഷം നാം കർത്താവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായി സ്വീകരിക്കുന്നു, അതേ നിമിഷം
നാം സ്വർഗരാജ്യത്തിന് അർഹരാകുകയാണ്. நாம் எந்த நிமிஷத்திலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமது சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அந்த நேரத்தில் தாமே பரலோகத்திற்குள் செல்வதற்கான தகுதியை பெறுகின்றோம். ആ നിമിഷം മുതൽ നാം സ്വർഗീയ പൗരന്മാർ കൂടിയാണ്. ഡ്യുവൽ സിറ്റിസൺഷിപ്പ് ആണ് അപ്പോൾ നമുക്ക് കിട്ടുന്നത്. அந்த நேரத்திலே நாம் நமக்கு பரலோகத்திற்குரிய குடியுரிமையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். 2 குடியுரிமை அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. അതുകൊണ്ട് അല്പം പോലും വെയിറ്റ് ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല. ഹൃദയത്തിൽ തന്നെ തീരുമാനമെടുത്താൽ ആ തീരുമാനം വാസ്തവമാണെങ്കിൽ, ആത്മാർത്ഥമാണെങ്കിൽ ദൈവം അത് തീരുമാനത്തെ അംഗീകരിക്കും. ജീവന്റെ പുസ്തകത്തിൽ നമ്മുടെ അല്ലെങ്കിൽ അങ്ങനെ തീരുമാനം എടുക്കുന്നവരുടെ പേര് എഴുതപ്പെടും എന്ന് നമുക്ക് ഉറച്ചു വിശ്വസിക്കാം. ஆகவே இதற்கென்று நாம் சற்றேனும் பொறுத்திருக்க வேண்டிய அல்லது காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் கர்த்தருக்குள்ளாக உறுதியாக அவர் ஏற்றுக்கொண்டோம் என்ற ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால் நிச்சயம் அதற்குள் பிரவேசிப்போம். ഇന്നത്തെ എൻ്റെ വിഷയം വാസ്തവത്തിൽ ഈ പറഞ്ഞൊന്നും അല്ലായിരുന്നു. ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்க வேண்டிய செய்தியானது இவ்வளவாக நான் சொன்னேன் அல்லவா, அதுவல்ல. സ്വർഗത്തെ സംബന്ധിച്ച് തന്നെയാണ്. பரலோகத்தை பொறுத்தமட்டில் தான் இருந்தது அந்த செய்தி. Today's subject is heaven is a place of perfection. பரிபூரணத்தினுடைய இடம் பரலோகம் என்பதுதான் இந்த நாளிலே கொடுக்க வேண்டும் என்று விரும்பின செய்தியாகும். നമുക്ക് ഒരു പാട്ടിന്റെ 2 സ്റ്റാൻസകൾ പാടാം. ஒரு பாட்டினுடைய 2 அடிகளை நாம் பாடுவோம். ബ്രദർ ഡേവിഡ് അത് ലീഡ് ചെയ്യുന്നതായിരിക്കും. நம் சகோதரன் டேவிட் அவர்கள் அதனை பாடுவார்கள். மலையாள கீதங்கள் பாட்டுவதிலே 97வது பாடல் முதல் அடியும் 4வது அடியும் சேர்த்து பாடுவோம். மலையாள கீதங்கள் பாட்டுவதிலே 97வது பாடல் 97. പ്രിയം തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ മമകാന്തനെ ഒന്ന് കാണുവാൻ മനം കാത്ത് പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മണ്ണിൽ സിയോൻ യാത്രയിൽ എന്നും മാത്രം സിയോൻ യാത്രയിൽ എന്നും മാത്രം ആനിൽ ചേരുവാൻ വാനിൽ കേൾക്കുവാൻ ആശയെ കാണുവാൻ ആശയെ കാണുവാൻ ആമേൻ യേശുവേ വരണേ. നാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വർഗവീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മമകാത്തു പാർത്തിടുന്നു. നമ്മുടെ മമകാന്തനെ കാണുവാനായിട്ട് കാത്തിരിക്കുന്ന ഈ അവസരത്തിൽ സ്വർഗത്തിന്റെ പ്രത്യേകത ഇറ്റ്സ് എ പ്ലേസ് ഓഫ് പെർഫെക്ഷൻ എന്നുള്ള വിഷയം നമുക്കൊന്ന് ചിന്തിക്കാം. நம்முடைய இன்பநாதனை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு காத்திருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அந்த பரலோகமானது ஒரு பரிபூரணத்தின் இடம் என்ற ஒரு கருத்தையும் நம்முடைய மனதில் பதிக்க வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ഗിരിയാൻ മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടി അവരുടെ പ്രസന്റേഷന് വേണ്ടി സമയം കൊടുക്കേണ്ടത് കൊണ്ട്
എനിക്ക് എല്ലാ വാക്യങ്ങളും എടുത്ത് വായിച്ച് കേൾപ്പിക്കാനായിട്ടുള്ള സാവകാശം കിട്ടുന്നില്ല. ദൈവം അനുവദിച്ച് ആരെങ്കിലും ചോദിച്ചാൽ ഞാൻ പിന്നീട് അത് പറഞ്ഞുതരാം. கிதியோனியருக்காக அந்த அவர்கள் சொல்ல வேண்டும் என அந்த ஊழியத்தை குறித்து சொல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய எல்லா வசனத்தினுடைய குறிப்புகளையும் எடுத்து வாசிக்க இப்பொழுது நேரமில்லை. பின்பதாக உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் தொடர்பு கொண்ட அந்த வசன குறிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். Heaven is a place of perfection. பரலோகம் என்பது பரிபூரணத்தின் இடமாக இருக்கின்றது. It's a place of perfect joy. அதான நம்பர் 1. முதலாவதாக அது பரிபூரணமான சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற இடமாக. വാക്യങ്ങൾ ഇടയ്ക്കിടയ്ക്ക് വായിക്കാം. സങ്കീർത്തനങ്ങൾ 16:11 അതിൽ ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നു, നിന്റെ സന്നിധിയിൽ സന്തോഷ പരിപൂർണതയും നിന്റെ വലത്ത് ഭാഗത്ത് എന്നും പ്രമോദങ്ങളും ഉണ്ട്. 16ஆம் சங்கீதத்தினுடைய 11வது வசனத்திலே அதனுடைய 2வது பகுதியில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. തുടർന്ന് മത്തായി സുവിശേഷം 5-ാം അധ്യായത്തിൽ 10 മുതൽ 12 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ കർത്താവിന്റെ വാക്കുകൾ നമുക്ക് കേൾക്കാൻ കഴിയും. தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க முடியும். നീതി നിമിത്തം ഉപദ്രവിക്കപ്പെടുന്നവർ ഭാഗ്യവാന്മാർ എന്ന് എഴുതിയിരിക്കുന്നു. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. നിങ്ങളെ പഴിക്കുകയും നിങ്ങളെ ഉപദ്രവിക്കുകയും നിങ്ങൾക്ക് തിന്മകൾ പറഞ്ഞ് നിങ്ങളെ ദുഷിക്കുകയും ചെയ്യുന്നുവെങ്കിൽ നിങ്ങൾ ഭാഗ്യവാന്മാർ. உங்கள் நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படும் பொழுது, என் நிமித்தம் உங்கள் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தூஷணமான வார்த்தைகள் உங்கள் பேரில் சொல்லும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். കാരണം മറ്റൊന്നുമല്ല, 12-ാം വാക്യത്തിൽ പറയുന്നത്, സ്വർഗത്തിൽ നിങ്ങളുടെ പ്രതിഫലം വലുതാകൊണ്ട് சந்தோஷிச்சுல்லசிப்பீன். இங்கே காரணம் 12வது வசனத்திலே பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், அது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். അതായത് ഈ ലോകത്തിൽ നമുക്ക് കഷ്ടങ്ങൾ, പ്രയാസങ്ങൾ, പ്രതികൂലങ്ങൾ ഒക്കെ ഉണ്ടെങ്കിൽ തന്നെയും നമുക്ക് നല്ലൊരു പ്രത്യാശ ദൈവം തന്നിട്ടുണ്ട്. സ്വർഗത്തിൽ നാം സന്തോഷിച്ചുല്ലസിക്കുന്നവരായി തീരും. இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான நிந்தனைகளும் துன்பங்களும் இருந்த பொழுதும் கூட நாம் எதிர்பார்த்திருந்து மிகப்பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டு. ஏனென்றால் அங்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் களிகூறுதலும் உண்டு. സങ്കീർത്തനത്തിൽ ഞാൻ വായിച്ചത്, നിന്റെ സന്നിധിയിൽ പരിപൂർണതയും അതുപോലെ നിന്റെ വലത്ത് ഭാഗത്ത് പ്രമോദങ്ങളും ഉണ്ടെന്ന് പറയുന്നു. இங்கே சங்கீதத்திலே 16வது சங்கீதத்திலே நான் வாசிக்கும் பொழுது, உமது சமூகத்திலே நித்திய பேரின்பமும் உமது வலது பாரிசத்திலே പരിപൂർണ ആനന്ദമും ഉമது വലതു പാർശ്വത്തിൽ നിത്യ പേരിன்பமும் ഉണ്ട്. ഇതുപോലെയുള്ള പെർഫെക്റ്റ് ആയിട്ടുള്ള സന്തോഷമുള്ള ഒരു സ്ഥലമാണ് സ്വർഗം. ഇതുപോലെ പരിപൂർണமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம்தான் பரலோகம். രണ്ടാമത്തേത്, ഇറ്റ് ഈസ് എ പ്ലേസ് ഓഫ് പെർഫെക്റ്റ് നോളജ്. இரண்டாவதாக பரிபூர்ணமான அறிவு இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. നമ്മുടെ ഇന്നത്തെ അറിവുകളൊക്കെ പരിമിതമാണ്. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை மட்டுமே தான். അപ്പോസ്തലനായ പൗലോസ് 1 കൊരിന്ത്യർ 13:12 നമുക്ക് പരിചയമുള്ള ഒരു അധ്യായമാണല്ലോ, സ്നേഹത്തെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്ന അധ്യായം. நமக்கெல்லாருக்கும் மிக அறிமுகமாக இருக்கக்கூடிய அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது. അതിന്റെ 12-ാം വാക്യത്തിൽ ഇങ്ങനെ എഴുതുന്നു, ഇപ്പോൾ ഞാൻ അംശമായി അറിയുന്നു, അപ്പോഴോ ഞാൻ അറിയപ്പെടുന്നത് പോലെ തന്നെ അറിയും. இப்பொழுது நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கின்றோம், ஆனால் அப்பொழுது நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் என்கிறார். എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? അവിടെ ചെല്ലുമ്പോൾ നമ്മുടെ അറിവ് വർദ്ധിക്കും. നമ്മൾ ചെല്ലുന്നത് അറിവിന്റെ പരിപൂർണതയുള്ള ഒരു സ്ഥലത്തേക്കാണ്. நாம் அங்கே செல்லும் பொழுது அறிவு நமக்கு அதிகமாக பெருகும். நம் அறிவு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நாம் செல்கின்றோம். ഇവിടെ വെച്ച് അംശമായിട്ട് അറിയുന്നു, അവിടെ ചെല്ലുമ്പോൾ പൂർണ്ണമായിട്ട് അറിയും. இங்கே வைத்து நாம் குறைவுள்ளவனாய் நாம் அறிந்து கொள்கின்றோம், ஆனால் அங்கே சென்று நிறைவுள்ளவர்களாய் அறிந்து கொள்வோம். അപ്പോസ്തലനായ പൗലോസ് തിമോത്തിയോസിന് എഴുതുമ്പോൾ ഒരു കാര്യം എഴുതുന്നുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். ഈ ലോകത്തിലെ ജ്ഞാനം വലിയ ഗുണമൊന്നുമില്ല. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானம் மிகப்பெரிய பயன் பெறாது. ഈ ലോകജ്ഞാനം വർദ്ധിച്ച് ചിലർ തങ്ങൾക്ക് ലഭിച്ചിരുന്ന വിശ്വാസം ത്യജിച്ചു പോയി. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஞானத்தினாலே ஒருவர் அதிகமாய் அறிவும் பெற்றவர்களாக இருந்து தங்கள் கிடைக்கப்பெற்ற விசுவாசத்தையே விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. പൗലോസ് അപ്പോസ്തലൻ തിമോത്തിയോസിനെ അഡ്വൈസ് ചെയ്യാണ്, നീ വളരെ ശ്രദ്ധിച്ച് ജീവിക്കണം. ஆகவே நீ மிகவும் கவனித்து வாழ வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை சொல்கின்றார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു ലോകത്തിലായിരിക്കുമ്പോൾ പറയുന്നു, രക്ഷയുടെ സന്ദേശം ജ്ഞാനികൾക്കും വിവേകികൾക്കും മറച്ചു വെച്ച് ശിശുക്കൾക്ക് വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே ரட்சிப்பின் செய்தியை குறித்து சொல்லும் பொழுது அது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். എന്ന് പറഞ്ഞാൽ ഈ ലോകത്തിലെ ജ്ഞാനം കൊണ്ടല്ല നാം രക്ഷ സ്വായത്തമാക്കാൻ പോകുന്നത്. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஞானத்தை கொண்டு அல்ல நாம் இந்த ரட்சிப்பை சுதந்திரமாக மாற்றிக்கொள்வது. യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസവും ദൈവത്തിന്റെ കൃപയും
മൂലമാണ് നമുക്ക് ആ രക്ഷ സാധ്യമാകുന്നത്. இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்ற விசுவாசத்தின் மூலமாகவும் அவர் மூலமாய் நாம் பெறக்கூடிய ரட்சிப்பின் மூலமாகவே அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഏഥൻസിൽ പോയി സുവിശേഷം അറിയിച്ചതായിട്ട് തിരുവചനത്തിൽ വായിക്കുന്നുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணம் சென்று சுவிசேஷம் சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். അവിടെ അവിടുത്തെ അതായത് വലിയ വിദ്യ ഉള്ള ഒന്ന് രണ്ട് കൂട്ടം ആൾക്കാരുണ്ടായിരുന്നു. அங்கே மிகப்பெரிய கல்விவான்களாக இருந்த 1-2 கூட்டத்தில் இருப்பவர்கள் இருந்தார்கள். എപ്പിക്കൂരിയരും സ്തോയിക്കരും. எபிக்யூரியரும் அதே போல ஸ்தோயிக்கர் என்ற இரு குழுவினர் அங்கே இருந்தார்கள். അവർ വലിയ ஞானிകൾ എന്നുള്ള അഭിമാനത്തിൽ ജീവിച്ചവരാണ്. அவர்கள் தாங்கள் மிகப்பெரிய ஞானிகள் என்று சொல்லிதான் தங்களுடைய பார்வையில ஜீவித்து வந்தார்கள். ഏഥൻസിൽ അനേക ദേവസ്ഥാനങ്ങളുണ്ട്. அங்க ஏத்தன்ஸிலே என்ற நகரிலே அதிகமான கோவில்கள் நிறைந்திருந்தது. അവിടെയുള്ള പ്രതിഷ്ഠകൾക്ക് എല്ലാം പേരിട്ടിരിക്കുന്ന അജ്ഞാത ദേവൻ എന്നാണ്. அங்கே இருக்கின்ற கோவில்களில் இருக்கின்ற பிம்பங்களுக்கு அது அறியப்படாத தேவன் என்றுதான் எழுதப்பட்டிருந்தது. എന്നാൽ അപ്പോസ്തലനായ പൗലോസ് തന്റെ ആത്മീയമായിട്ടുള്ള ദൈവികമായിട്ടുള്ള ജ്ഞാനം വെച്ചിട്ട് ഇവരോട് തർക്കിച്ചിട്ട് അവസാനം യേശുക്രിസ്തുവാണ് നിങ്ങൾ പറയുന്ന അജ്ഞാത ദേവൻ എന്ന് പറഞ്ഞ് സമർത്ഥിപ്പിച്ചതായിട്ടാണ് சரித்திரம் வாയിക്കുന്നത്. இங்கே சரித்திரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட தெய்வீகமான ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் அறியப்படாதிருக்கின்ற தெய்வத்தை வணங்கி வருகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்வதையும் நாம் வாசிக்கின்றோம். സ്വർഗത്തിൽ ജ്ഞാനം വർദ്ധിക്കും അല്ലെങ്കിൽ ജ്ഞാനത്തിന്റെ പരിപൂർണത ഉണ്ടാകും എന്നുള്ളതിന് ഒരു ഉദാഹരണമായിട്ട് യേശു ക്രിസ്തു പറഞ്ഞ ഒരു വാക്യം കൂടെ വായിക്കാം. பரலோகத்திலே ஞானம் அதிகமாக பெருகும், அறிவு அதிகமாய் பெருத்திருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லியிருக்கின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 16:23. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 23வது வசனம். അതിങ്ങനെയാണ്, അന്ന് നിങ്ങൾ എന്നോട് ഒന്നും ചോദിക്കയില്ല. அன்று நீங்கள் என்னோட ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். ഇതിന്റെ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മനസ്സിലാക്കണം. യേശു ക്രിസ്തുവിന്റെ ശിഷ്യന്മാർ പല ചോദ്യങ്ങളും കർത്താവിന്റെ വരവിനെ കുറിച്ചൊക്കെ ചോദിക്കുന്നുണ്ട്. என்று இதனுடைய பின்னணி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சீஷர்கள் அவருடைய வருகை குறித்தும் பல கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். കർത്താവ് പറയുന്നുണ്ട്, കുറച്ചു നാൾ കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ എന്നെ കാണുകയില്ല. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சில நாட்கள் கழிந்து என்னை நீங்கள் காண மாட்டீர்கள். കുറച്ചു നാൾ പിന്നെയും കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ എന്നെ കാണും. பின்பு சில நாட்கள் கழித்து என்னை நீங்கள் காண்பீர்கள். നിങ്ങൾ ദുഃഖിക്കും, ജനങ്ങൾ സന്തോഷിക്കും. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் ஜனங்களோ சந்தோஷப்படுவார்கள். ഇങ്ങനെ പല കാര്യങ്ങൾ പറഞ്ഞപ്പോൾ ശിഷ്യന്മാരുടെ മനസ്സിലുള്ള സംശയങ്ങളൊക്കെ എന്നെ ചോദിക്കാൻ തുടങ്ങി. இதையெல்லாம் அவர் சொல்லி வரும் பொழுது சீஷரிடமிருந்து அவருடைய மனதில் இருந்த சில கேள்விகளை அவர்கள் கேட்கிறார்கள். അന്നേരം യേശു ക്രിസ്തു പറഞ്ഞ വാക്കാണ് ഇത്. பின்பு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இது. അന്ന് നിങ്ങൾ എന്നോട് ഒന്നും ചോദിക്കയില്ല. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். സ്വർഗത്തെ കുറിച്ചാണ് അത് പറയുന്നതെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. பரலோகத்தை குறித்துதான் அங்கே அவர் சொல்கிறார் என்று நான் நம்புகின்றேன். അന്ന് നമ്മൾ ചോദിച്ച് മനസ്സിലാക്കേണ്ട ആവശ്യം ഉണ്ടാകുകയില്ല. എല്ലാം നമുക്ക് മനസ്സിലാകുന്ന ഒരു അവസ്ഥയിലായിരിക്കും എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. அன்றைக்கு நாம் கேள்வி கேட்டு புரிய வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. மாறாக நாமே அதனை கண்ணார காணக்கூடியவர்களாக இருப்போம். വേഗം പോട്ടെ. അടുത്ത പോയിന്റ്, ഇറ്റ് ഈസ് എ പ്ലേസ് ഓഫ് പെർഫെക്റ്റ് കംഫർട്ട്. அது பரிபூர்ணமான ஆறுதல் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக இருக்கும். പൂർണ്ണ ആശ്വാസത്തിന്റെ ഒരു സ്ഥലം, பரிபூர்ணமான ஆறுதல் இருக்கக்கூடிய இடமாக இது இருக்க போகிறது. നമുക്ക് എല്ലാവർക്കും പരിചയമുള്ള ഒരു സംഭവമാണല്ലോ ധനവാനും ലാസറും എന്നുള്ളത്. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை கதை தான் ஐஸ்வர்யவான் லாசருவினுடைய கதை. ധനവാനും ലാസറും മരിച്ചു. ധനവാൻ പാതാളത്തിലേക്ക് യാതനയ്ക്ക് പോയി, ലാസർ അബ്രഹാമിന്റെ മടിയിൽ. அங்கே இருவரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு சென்றான், அதே போல லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு சென்றான். ധനവാൻ ഒരു വലിയ റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്നുണ്ട്. ഒരു തുള്ളി വെള്ളം ലാസറിന്റെ കൈ വിരൽ മുക്കി കൊടുക്കണമെന്ന് ആവശ്യപ്പെടുന്നുണ്ട്. லாசருடைய விரலினாலே ஒரு துளி தண்ணீர் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐஸ்வர்யவான் அங்கே ஒரு மன்றாட்டை வைக்கின்றான். അപ്പോൾ അബ്രഹാം പറയുന്ന ഒരു വാക്ക് വളരെ ശ്രദ്ധേയമാണ്. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லக்கூடிய வார்த்தை மிகவும் கவனிக்கத்தக்கதாகும். അതായത് ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 16:25 ഇപ്പോൾ അവൻ ഇവിടെ ആശ്വസിക്കുന്നു. லூக்கா 16:25 வசனத்திலே அதற்கு ஆபிரகாம் அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ഇപ്പോൾ ഇവിടെ അവൻ ആശ്വസിക്കുന്നു. அவன் இப்பொழுது இங்கே தேற்றப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെയും പ്രത്യാശ അത് തന്നെയാണ്. நம்முடைய நம்பிக்கையும் அதுவாக இருக்கின்றது. പൂർണ്ണമായിട്ടുള്ള ഒരു ആശ്വാസം നമുക്ക് ലഭിക്കുന്നത് സ്വർഗത്തിലാണ്. பரிபூர்ணமான ஒரு ஆறுதல் கிடைக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் பரலோகமாக இருக்க போகிறது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഈ ലോകത്തിലായിരുന്നപ്പോൾ അനുഭവിച്ച കഷ്ടങ്ങളെ കുറിച്ച് വായിച്ചാൽ നമുക്ക് തന്നെ ഭയങ്കര വിഷമം തോന്നും. அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் அடைந்திருக்கின்ற பாடுகளை குறித்தால் நமக்கே அதிகமான ஒரு சங்கடம் ஏற்படும். യേശു ക്രിസ്തുവിനെ കഴിഞ്ഞാൽ പിന്നീട് ഏറ്റവും കഷ്ടം അനുഭവിച്ചത് അപ്പോലോസ് അപ്പോസ്തലനാണെന്നാണ് ഞാൻ കരുതുന്നത്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அதிகமான பாடுகளை சகித்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன்.
1 കുറെ 40 അടി 5 പ്രാവശ്യം. ഒന്ന് കണക്ക് കൂട്ടിക്ക് എന്തുമാത്രമുണ്ട്? 39 முறை 39 அடிகள் 5 முறையாக அவர் அடிக்கப்பட்டார் என்று சொன்னால் எத்தனை என்று கணக்கிட்டு பாருங்கள். അതുകൂടാണ്ട് കോലുകൊണ്ട് അടിക്കപ്പെട്ടു എന്ന് அது പറയുന്നുണ്ട്. மட்டுமல்லாமல் தடியினால் அடித்தார்கள். കപ്പൽ சேதങ്ങളുണ്ടായി. கப்பல் சேதம் உண்டானது. ഒരു രാത്രിയും പകലും വെള്ളത്തിലായിരിക്കേണ്ടി വന്നു. ஒரு இரவும் ஒரு பகல் முழுவதுமாக தண்ணீரிலே ഇതെല്ലാം இருந்தார். കഷ്ടങ്ങൾ അനുഭവിച്ചുവെങ്കിലും നല്ലൊരു പ്രത്യാശ, ആശ്വാസത്തിന് വേണ്ടിയുള്ള ഒരു പ്രത്യാശ തനിക്കുണ്ടായിരുന്നു. இதெல்லாம் அவர் அடைந்திருந்த போதும் கூட நம்பிக்கைக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலை அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார். നമുക്കെല്ലാം പരിചയമുള്ള വേദഭാഗമാണ് 2 തിമോത്തി 4:8 ഞാൻ വിശ്വാസം കാത്തു ഓട്ടം തികച്ചു ഇനിയും പ്രതിഫലത്തിനായി കാത്തിരിക്കുകയാണ്. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே 7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ആ പൗലോസ് അപ്പോസ്തലന് ഏറ്റവും നല്ലൊരു പ്രത്യാശ ഉണ്ടായിരുന്നു. ഞാൻ ഈ കഷ്ടങ്ങളൊക്കെ എത്ര അനുഭവിച്ചാലും കുഴപ്പമില്ല, സ്വർഗത്തിൽ എനിക്ക് പൂർണ്ണ ആശ്വാസം ലഭിക്കുന്ന ഒരു സ്ഥലമാണെന്ന് ഉറപ്പുണ്ടായിരുന്നു. இந்த பூமியில வாழ்ந்திருந்த நாட்களிலே எவ்வளவு அதிகமான கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் என் வாழ்க்கையிலே நான் வந்தாலும் அது பரவாயில்லை, ஏனென்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அது நித்தியத்திலே நான் ஒரு நித்தியமான ஆறுதல் கிடைக்கப்பெறக்கூடிய இடத்திலே நான் சென்று சேரப்போகிறேன் என்கிறார். അപ്പോസ്തലൻ അനുഭവിച്ച പോലുള്ള കഷ്ടങ്ങൾ നാം അനുഭവിക്കേണ്ടി വരുന്നില്ല എങ്കിലും നമ്മുടെ ജീവിതത്തിൽ അനേക പ്രതികൂല സാഹചര്യങ്ങൾ ഉള്ളപ്പോൾ നാം ആശ്വസിക്കേണ്ടത് ഇവിടുത്തെ കഷ്ടങ്ങൾ താൽക്കാലികമാണെന്നും എനിക്ക് നിത്യമായ ആശ്വാസം ലഭിക്കുന്ന ഒരിടം അതാണ് സ്വർഗം എന്ന് നാം മനസ്സിലാക്കണം. அப்போஸ்தலனாகிய பவுல் அடைந்திருக்கின்ற அந்த பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அடையாமற் போனாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய சில துன்பங்கள் சில பிரச்சனைகளூடாக நாம் கடந்து போகும்பொழுது இவைகள் எல்லாம் தற்காலிகமானது மட்டுமே, நாம் நித்தியமான ஒரு பரலோகத்திலே ஒரு நிரந்தரமாக இருக்கின்ற ஆறுதலை நாம் அடைவோம் என்பதை குறித்தும் ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். അടുത്തത് heaven is a place of perfect love. அடுத்ததாக பரலோகம் என்று சொல்வது பரிபூர்ணமான அன்பு நிறைந்திருக்கின்ற இடமாகும். ദൈവം സ്നേഹം തന്നെ എന്ന് നാം എല്ലാം അറിയും, നാം വായിക്കുന്നു, അത് വാസ്തവം തന്നെ. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை குறித்து வாசிக்கின்றோம், அது உண்மையான வார்த்தையாகும். ദൈവം തന്റെ സ്നേഹം വെളിപ്പെടുത്തിയത് പുത്രനായ ക്രിസ്തുവിനെ ഈ ലോകത്തിലേക്ക് അയച്ചതാണ്. தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினது தம்முடைய குமாரனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதன் வாயிலாகவே. വെറുതെ അയച്ചു എന്ന് മാത്രമല്ല, ഈ ലോകത്തിൽ വന്ന് നമ്മൾക്ക് വേണ്ടി, നമ്മുടെ പാപ പരിഹാരത്തിന് വേണ്ടി ഒരു യാഗമരണം അനുഭവിപ്പാനായിട്ട് ഏൽപ്പിച്ചു കൊടുത്തു എന്ന് നാം വായിക്കുന്നു. குமாரனை அனுப்பினார் என்பது மட்டுமல்லாமல் நமக்காக நம்மை மீட்பதற்காக தமது குமாரனை ஒரு பலி மரணமாக அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்பதே மிக முக்கியம். നാം ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നു എന്ന് പറയുമ്പോഴും നമ്മുടെ സ്നേഹത്തിനും ചില പരിമിതികളൊക്കെ ഉണ്ട്. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று சொன்னாலும் கூட நாம் நம்முடைய நேசிப்பதிலும் சில குறைவுகள் அதிலே உண்டு. എന്നാൽ പരിമിതിയില്ലാത്ത ഒരു സ്നേഹം അവിടെ നമുക്ക് ദർശിക്കാൻ കഴിയും. எவ்விதமான குறைவுகளுமே இல்லாதிருக்கின்ற ஒரு பரிபூர்ணமான அன்பை நாம் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். അപ്പോൾ ഒരു ചോദ്യം നമ്മോട് തന്നെ ചോദിക്കാനുണ്ട്. அப்பொழுது நம்மிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்றுண்டு. യേശുക്രിസ്തു പറഞ്ഞു, ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്ന പോലെ നിങ്ങളും അന്യോന്യം സ്നേഹിപ്പിൻ എന്ന് പറയുന്നുണ്ട്. நான் உங்களை நேசிப்பதை போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ആ കാര്യത്തിൽ നാം ഒത്തിരി തോൽവിയുള്ളവരല്ലേ? அதிலே அதிகமாக நாம் தோல்வி அடைந்தவர்களாக இருக்கிறோம் அல்லவா? ഞാനിപ്പം ചോദിക്കുകയാണ്, ഈ ഇരിക്കുന്നതിൽ ആരെങ്കിലും കൊലപാതകൾ ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ നിങ്ങൾ ആരും കൈവക്കാൻ പറഞ്ഞാൽ പൊക്കില്ല, ഇങ്ങനെ ഇരിക്കത്തുള്ളൂ. இப்பொழுது நான் உங்களை பார்த்து இங்கே யாராவது கொலையாளிகள் கொலை செஞ்சவங்க இருக்கீங்களான்னு கேட்ட யாருமே நம்ம கை உயர்த்த போவதில்லை. ഒരു വാക്യം വായിക്കാം. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 John chapter 3 verse 15. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். കൊലപാതകന് നിത്യജീവൻ ഉള്ളിൽ ഇല്ല. மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். 18ஆம் വാക്യം, നാം വാക്കിനാലും നാവിനാലും അല്ല, പ്രവൃത്തിയിലും സത്യത്തിലും തന്നെ സ്നേഹിക്കുക. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். സഹോദരങ്ങളെ സ്നേഹിക്കണം എന്നുള്ളത് നാം പലവൃത്തി കേൾക്കാറുണ്ട്. இங்கே சகோதரரை சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம். ഒരു പക്ഷേ പറയാം, കേട്ട് മടുത്ത വിഷയമാണ് അതെന്ന്. ஒருவேளை கேட்டு ரொம்ப சோர்ந்து போன விஷயமா கூட அது இருக்கலாம். പക്ഷെ നമ്മൾ അങ്ങനെ വിടാൻ പാടുണ്ടോ? അത് ஆனா அப்படியா நாம் விட்டுவிட முடியுமா? സഹോദരനെ നാം കർത്താവ് പറഞ്ഞ പോലെ തന്നെ നമ്മെ പോലെ തന്നെ സ്നേഹിക്കാനായിട്ട് ശ്രമിക്കേണ്ട. இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கின்ற பிரகாரமாகவே நம்முடைய சகோதரரையும் நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? സ്വർഗത്തിൽ ചെല്ലുമ്പോൾ നാം തമ്മിലും ദൈവവുമായിട്ടുള്ള ആ സ്നേഹബന്ധം തുടരണം. நாம் பரலோகத்துக்கு சென்ற பொழுதும் கூட நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பும் அதே போல அங்கே சென்ற பொழுதும் அது தொடர வேண்டும். இப்போ
സംശയങ്ങൾ ചിലരുടെ മനസ്സിൽ വരും. அப்பொழுது நம்முடைய மனதிலே சிலருக்கு சந்தேகம் ஏற்படும். യേശു ക്രിസ്തു പറഞ്ഞത് യോഹന്നാൻ 14 ആദ്യത്തെ വാക്യങ്ങളിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്, ഞാൻ സ്ഥലം ഒരുക്കാൻ പോകുന്നു, എൻ്റെ പിതാവിൻ്റെ ഭവനത്തിൽ അനേക വാസസ്ഥലങ്ങളുണ്ട്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொன்னார் அல்லவா? അനേക വാസസ്ഥലങ്ങളുണ്ടെന്ന് പറയുന്നു. அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்கிறார். ചിലർ ചോദിക്കുന്ന ചോദ്യം അതാണ്, എന്തിനാണ് അനേക വാസസ്ഥലങ്ങൾ? எதற்காக அநேக வாசஸ்தலங்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று அநேகர் கேட்கிறார்கள். നമുക്ക് വ്യക്തമല്ല. நமக்கு அது தெளிவல்ல. എന്നാൽ ചില തമാശ രൂപത്തിലാണെങ്കിലും ഇങ്ങനെ പറയാറുണ്ട്. சிலர் தமாசாக இப்படியாக சொல்வதுண்டு. ഇവിടെ വെച്ച് സഹോദരങ്ങൾ തമ്മിൽ ഐക്യം ഇല്ലാത്തവരും അവിടെ ചെല്ലും. കാരണം രക്ഷിക്കപ്പെട്ടവരാണ്, പക്ഷെ അവരുടെ ജീവിതത്തിൽ തെറ്റുകളൊക്കെ പറ്റിപ്പോയെന്നേ ഉള്ളൂ. இங்கே இருக்கின்ற சில சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் அவர்களுக்கு தவறுகள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். അവരെ അവിടെ ചെല്ലുമ്പോൾ ദൈവം വേറെ വേറെ താമസിപ്പിക്കുമെന്ന് പറയുന്നു. അത് ഞാൻ അങ്ങനെ വിശ്വസിക്കുന്നില്ല, എങ്കിലും അങ്ങനെ പറയുന്നത് കേട്ടിട്ടുണ്ട്. அப்படியாக பூமியில் ஐக்கியப்படாது இருக்கக்கூடியவர்களை கர்த்தர் அங்கே சென்று அவர்களை தனித்தனியாக அவர்களை வாழ வைப்பார் என்றுதான் அங்கே ஒரு கருத்து சொல்கிறார்கள். യേശു ക്രിസ്തു പറഞ്ഞത് എന്താണ്? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? എന്നോട് കൂടെ ഇരിക്കേണ്ടതിന് നിങ്ങളെ എൻ്റെ അടുക്കൽ ചേർത്തുകൊള്ളു. என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக வாசம் செய்யும்படியாகத்தான் உங்களை நான் சேர்த்துக் கொள்ள போகிறேன் என்றார். കർത്താവിനോട് കൂടി വാസം ചെയ്യുവാനായിട്ട്, മണവാളനായ കർത്താവിനോട് കൂടി മണവാട്ടിയായ സഭയ്ക്ക് ഒന്നിച്ചു വസിക്കാനായിട്ടാണ് ദൈവം പ്ലാൻ ഇടുന്നത്. மணவாளனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கூட மணவாட்டியாக இருக்கின்ற சபை ஒன்றாக சேர்ந்து வாழும்படியாகத்தான் கர்த்தர் அங்கே ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். നിങ്ങൾക്കൊരു സംഭവം ഓർമ്മ വരുമായിരിക്കും. ശലോമോൻ രാജാവ് ഫറവോന്റെ മകളെ കല്യാണം കഴിച്ചുകൊണ്ട് വന്നു. ஒருவேளை உங்களுக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வரலாம். சாலமோன் இங்கே பார்வோனுடைய குமாரத்தியை திருமணம் செய்திருந்தான். എന്നാൽ സ്വന്തം കൊട്ടാരത്തിൽ പാർപ്പിക്കാതെ തനിയെ ഒരു കൊട്ടാരം വെച്ചു കൊടുത്തു, നീ അവിടെ താമസിച്ചാൽ മതി എന്ന് പറയുന്നു. அங்கே ஒரு சொந்தமான அரண்மனையில், அவனுடைய அரண்மனையில் அவன் தங்க வைக்காமல் அதற்கென்று கட்டப்பட்ட ஒரு அரண்மனையிலே அவளை தங்க வைக்கின்றான். നമ്മുടെ മണവാളനായ കർത്താവ് അങ്ങനെ ചെയ്യില്ല. நம்முடைய மணவாளனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் அப்படி செய்ய போவதில்லை. മണവാട്ടി സഭയുടെ അംഗങ്ങളായ നമ്മെ ഒക്കെയും ഒന്നിച്ച് കർത്താവിനോട് കൂടെ വസിക്കാനായിട്ടാണ് പ്ലാൻ ഇട്ടിരിക്കുന്നത്. மணவாட்டி சபையினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாம் எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்து கர்த்தர் அங்கே தங்க வைக்க போகிறார். അടുത്ത പോയിന്റിലോട്ട് പോട്ടെ. ഇറ്റ്സ് എ പ്ലേസ് ഓഫ് ഹെവൻ ഈസ് എ പ്ലേസ് ഓഫ് പെർഫെക്റ്റ് ഹോളിനെസ്. அங்கே பரிபூர்ணமான பரிசுத்தம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாக பரலோகம் இருக்கிறது. നാം ബൈബിളിൽ വായിക്കുന്നുണ്ട്, അശുദ്ധമായതൊന്നും സ്വർഗത്തിൽ കടക്കുകയില്ല. அசுத்தமானது ஒன்றும் பரலோகத்திலே பிரவேசிக்க போவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். അപ്പൊ അവിടെ ഉള്ളതെല്ലാം വിശുദ്ധമാണെന്നല്ലേ അർത്ഥം? அப்படியானால் அங்கே இருப்பது அனைத்துமே பரிசுத்தமானது என்பது அர்த்தமாகிறது அல்லவா? വാക്യങ്ങൾ എടുക്കാൻ സമയമില്ല, ക്ഷമിക്കണം. நேரம் வசனத்தை எடுப்பதற்கு நமக்கு நேரமில்லை, மன்னிக்க வேண்டும். പോയിന്റ്സ് മാത്രം പറഞ്ഞു പോവാം. நான் குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி கடந்து போகிறேன். ദൈവം വിശുദ്ധൻ. தேவன் பரிசுத்தருள்ளார், பரிசுத்தர். God's dwelling place also is holy. தேவன் வாசம் செய்யக்கூடிய இடமும் பரிசுத்தமானது. ദൈവത്തിന്റെ വഴികൾ പരിശുദ്ധം. தேவனுடைய வழிகள் பரிசுத்தமானது. God's name is holy. தேவனுடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. God's desire also is holy. தேவனுடைய வாஞ்சையும் பரிசுத்தமானது. ആ ഡിസയർ എന്താണ്? அந்த வாஞ்சை என்பது என்ன? എന്നെ പോലെ നിങ്ങളും പരിശുദ്ധരാകണം, അങ്ങനെ തന്നെയാ കൊടുത്തിരിക്കുന്നത്. என்னை போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்பதாகும். കൂടാതെ ആരാധനയും പരിശുദ്ധമായിരിക്കണം. அது மட்டுமல்ல, ஆராதனையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். കൂടാതെ ദൈവത്തിന് കൊടുക്കുന്നതും அது പരിശുദ്ധമായിരിക്കണം. மட்டுமல்ல, தேவனுக்கு கொடுப்பதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். നമുക്കറിയാമല്ലോ, ആരാധന എന്ന് പറയുന്നത് ദൈവത്തിന് കൊടുക്കുന്നതാണ്. நாம் தெரிந்திருக்கிற பிரகாரம் ஆராதனை என்பது தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையாகும். നമ്മുടെ പാട്ടോ പ്രാർത്ഥനയോ അല്ലെങ്കിൽ സാക്ഷ്യമോ അതൊന്നും അല്ല ആരാധന. ആരാധന പറയുന്നത് സ്തുതി സ്തോത്രങ്ങൾ ദൈവത്തിന് സമർപ്പിക്കുകയാണ്. நம்முடைய பாடலோ மற்ற அநேக காரியங்களோ அல்லது ஆராதனை அல்ல, மாறாக நம்முடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்பதே ஆராதனையாகும். 1 തെസ്സലോനിക്കർ 3:13 ഇങ്ങനെ വായിക്കുന്നു, നാം ദൈവസന്നിധിയിൽ വിശുദ്ധർ. 1 தெசலோனிக்கேயர் 3:13 நாம் வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய சந்நிதியிலே பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. അവസാനമായിട്ട് இறுதியாக heaven is a place of perfect worship. பரலோகம் என்று சொல்வது பரிபூரண ஆராதனை நிறைந்த ஒரு இடமாகும். അതിന് 2-3 വാക്യങ്ങൾ വായിച്ചേ പറ്റുള്ളൂ. നമുക്ക് പരിചയമുള്ള വാക്യങ്ങളാണ്, ഒന്ന് ഓർമ്മപ്പെടുത്തുന്നതെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனங்கள் தான், அதை உங்களுக்கு நினைவுக்கு மட்டுமே நான் கொண்டு வர விரும்புகிறேன். Revelations 22:3. வெளிப்படுத்தின விசேஷம் 22:3.
അവർ രാപ്പകൽ അവനെ ആരാധിച്ചു എന്ന് കാണുന്നു. அவர்கள் அவருடைய ஊழியக்காரர் அவர் இரவும் பகலும் அவரை சேவித்து தரிசிப்பார்கள். റെവലേഷനിൽ തന്നെ 4:9-11. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரையுள்ள வசனம். 4ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரையாக அதை மட்டும் நாம் வாசிப்போம். மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். നമുക്ക് ആരാധനാ യോഗങ്ങളിൽ വായിച്ച് ശീലമുള്ള ഒരു ഭാഗം കൂടെ വായിക്കാം. 5ആം അധ്യായം 12 മുതൽ 14 വരെ. நம் ஆராதனை கூட்டங்களிலே பொதுவாக வாசிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி இதே. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையுமாக நாம் வாசிப்போம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். പൂർണ്ണ മഹത്വവും നന്ദിയും അർപ്പിച്ചുകൊണ്ടുള്ള ഒരു ആരാധനയാണ് ദൈവത്തിന് സ്വീകാര്യമായിട്ടുള്ളത്. பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஆராதனையும் பரிபூர்ணமான துதியும் நன்றியும் ஏறெடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பரலோகம் விளங்கப் போகிறது. അവിടെ ചെന്നാലും നമുക്ക് അനുഭവിക്കാൻ പോകുന്നത് അങ്ങനെയുള്ള ഒരു സമ്പൂർണ്ണ ആരാധനയുടെ അനുഭവമാണ്. அங்கே சென்றாலும் அப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஆராதனையைத்தான் அனுபவிக்க போகிறோம். എൻ്റെ സമയം കഴിയുന്നു. என்னுடைய நேரம் முடிவடைகின்றது. നമ്മുടെ ചാണ്ടപ്പിള്ള ഫിലിപ്പ് സഹോദരൻ ഇങ്ങനെ അവസാനിപ്പിക്കാൻ പോകുന്നപ്പം പറയും, ഞാൻ ബൈബിൾ അടച്ചു. இங்கே சாண்டப்பிள்ளை சகோதரன் அவர்கள் செய்தி முடிக்கும் பொழுதோ நான் வேதத்தை அடைத்து வைத்து விட்டேன் என்று சொல்வார். എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ ദീർഘിപ്പിക്കത്തില്ല, നിർത്താൻ പോവുകയാണെന്ന്. அப்படியானால் நான் இன்னும் பேச போவதில்லை, நான் நிறுத்த போறேன்னு அர்த்தம். നാം ഇന്ന് ചിന്തിച്ച കാര്യങ്ങൾ ഒന്നുകൂടെ നമുക്ക് റീകളക്ട് ചെയ്യാം. நாம் இன்றைக்கு சிந்தித்த வேத பகுதி நாம் மற்றும் ஒரு முறை கூட நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். സ്വർഗം ഒരു യാഥാർത്ഥ്യമെന്ന് നാം വിശ്വസിക്കുന്നു. பரலோகம் ஒரு உண்மையான நிஜமான இடம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். സ്വർഗത്തിലേക്കുള്ള പ്രവേശനം വളരെ എളുപ്പമാണ്. பரலோகத்திற்குள் செல்லும் பிரவேசம் மிக எளிதானது. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിലുള്ള വിശ്വാസവും ദൈവത്തിന്റെ കൃപയും നമ്മോടൊപ്പം ഉണ്ടെന്ന് വരികിൽ എപ്പോഴും എപ്പോൾ വേണമെങ്കിലും രക്ഷയിലേക്ക് കടന്നു വരാം. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கின்ற விசுவாசமும் கர்த்தருடைய கிருபையும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அதற்குள் பிரவேசிக்க வாய்ப்பு. അനേക ദിവസങ്ങളോ നാളുകളോ കാത്തിരിക്കേണ്ട ആവശ്യമില്ല. നാം വാസ്തവത്തിൽ വിശ്വസിക്കുന്നുവെങ്കിൽ, യേശു ക്രിസ്തു രക്ഷിതാവെന്ന് വിശ്വസിച്ച് ഏറ്റുപറയുമെങ്കിൽ ആ നിമിഷം തന്നെ നാം സ്വർഗരാജ്യത്തിന് അവകാശികളാകും. அதற்காக அநேக நாட்கள் அநேக மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக கர்த்தராக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் நாமே பிரவேசிப்பதற்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். ഏത് സ്ഥലത്തേക്കാണ് നാം പ്രവേശിക്കുന്നത്, ആ സ്ഥലത്തിന്റെ ചില പ്രത്യേകതകൾ നമ്മൾ കാണുകയായിരുന്നു. அதன் பின்பதாக எந்த ஸ்தலத்திற்குள் நாம் பிரவேசிக்கின்றோமோ அந்த ஸ்தலத்தினுடைய சில சிறப்பம்சங்களை குறித்து நாம் தியானித்தோம். Heaven is a place of perfect joy. இங்கே பரலோகம் என்பது பரிபூர்ணமான சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடமாகும். Heaven is a place of perfect knowledge. பரிபூர்ணமான அறிவு இருக்கக்கூடிய இடம் பரலோகம். Heaven is a place of perfect love. பரிபூர்ணமான அன்பு நிறைந்த இடம்தான் பரலோகம். It's a place of perfect worship. பரிபூர்ணமான ஆராதனை நிறைந்திருக்கின்ற ஒரு இடம் பரலோகம். Place of perfect holiness. பரிபூர்ணமான பரிசுத்தம் நிறைந்திருக்கின்ற ஒரு இடம் பரலோகம். തീരെ മോശമായിട്ടുള്ള സ്ഥലമല്ലല്ലോ. அது அதிக மோசமான ஒரு இடம் இல்லை அல்லவா? ഏറ്റവും അഭികാമ്യമായിട്ടുള്ള, ഏറ്റവും നമുക്ക് നോക്കി പാർത്ത് காத்திருக்கான் பற்றிய ஒரு ஸ்தலமான சொர்க்கம். அது மிகவும் கவர்ந்தெழுக்கக்கூடிய, மிகவும் நம் அதிகமாய் வாஞ்சிக்கக்கூடிய, அதிகமாய் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய ஒரு இடமாக பரலோகம் இருக்கின்றது. சொர்க்கத்தில் കാണാൻ കഴിയുന്നതും കാണാൻ കഴിയാത്തതുമായ അനേക കാര്യങ്ങളുണ്ട്. பரலோகத்திலே பார்க்கத்தக்கதும் பார்க்க கூடாததுமாக இருக்கின்ற அநேக காரியங்கள் உண்டு. ദൈവമനുഷ്യ നമുക്ക് മറ്റു സന്ദർഭത്തിൽ അതിനെക്കുറിച്ച് ചിന്തിക്കാം. தேவன் அனுமதித்தால் அதை குறித்து வேறொரு சந்தர்ப்பத்தில் நாம் தியானிப்போம். ഇന്ന് കേട്ട കാര്യങ്ങൾ നമ്മുടെ ഹൃദയത്തിൽ നമുക്ക് സംഗ്രഹിക്കാം.
இன்றைக்கு கேட்ட விஷயங்களை குறித்து நம்முடைய மனதிலே பதித்து நாம் சிந்திப்போம். ഈ സ്വർഗത്തിൽ പ്രവേശിപ്പാനായിട്ട് ഭാഗ്യം ലഭിച്ച നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. இந்த பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான பாக்கியத்தை பெற்றிருக்கின்ற நாம் கர்த்தரை துதிப்போம். ആ ഭാഗ്യം ലഭിക്കാത്തവരായിട്ട് ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഈ സമയം അത് ഒന്ന് ശ്രദ്ധിച്ചാൽ തിരക്കേടില്ല, ദുഃഖിക്കേണ്ടി വരില്ല. இங்கே இன்றைக்கு இது அப்படிப்பட்ட இதை குறித்து நாம் நினைவு கூர்ந்து நாம் தியானிப்போம் என்றால் அதற்கு ஏதுவாக நாம் துக்கப்பட போவதில்லை, நாம் அதற்கு ஏதுவாக சந்தோஷப்பட போகிறோம். ഇന്ന് കേട്ട വചനങ്ങൾ ദൈവം നമ്മുടെ ഹൃദയത്തിൽ സന്തോഷവും സമാധാനവും ധൈര്യവും ആനന്ദവും ഒക്കെ നൽകി നമ്മളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. വരുന്ന ദിവസങ്ങളിൽ ഈ ചിന്ത ദൈവം നമ്മളെ ഈ ചിന്ത മൂലവും ദൈവം നമ്മളെ വഴി നടത്തും. இந்த நாளிலும் இந்த கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவன் தாமே நமக்கு ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்துவாராக. இதன் மூலமாய் நம்மை அதிகமாய் கர்த்தர் தாமே தேற்றுவாராக. ഇപ്പോൾ ഗിദിയോൻ മിനിസ്ട്രിയുടെ പ്രസന്റേഷന് വേണ്ടി 15 നിമിഷം നേരം നമുക്ക് കാത്തിരിക്കാം. இப்பொழுது கிடியன்ஸினுடைய அவர்கள் தங்கள் ஊழியத்தை குறித்து சொல்வதற்காக 15 நிமிஷம் நாம் அவர்களுக்கு தரப்போகிறோம்.